பிறந்த குழந்தை முதல் 3 வயது குழந்தை வரை என்னென்ன உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம்? ஏன்னா தொடர்ந்து பலரும் கேட்கக்கூடிய கேள்வி, என் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கலாம் டாக்டர், எது கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது, எதை கொடுத்தா என்னுடைய குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் அப்படின்னு பல டவுட்ஸ் இருக்கு. இன்றைய கால சூழ்நிலையில கூட்டு குடும்பம் வந்து அரிதாக குறைந்து போனதுனால எப்படிப்பட்ட உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர்களுக்கு தெரிவதில்லை. ஸோ அதற்காக தான் இந்த பதிவு. பிறந்த குழந்தை முதல் 6 மாதம் வரை குழந்தைக்கு சிறந்த ஒரு உணவு என்றால் அது தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கிடையாது. தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைக்கு சிறந்த ஒரு உணவு. குழந்தைக்கு என்னென்ன உப்புக்கள் வேணும், என்னென்ன சத்துக்கள் வேணும், நீராதாரம் வேணும், அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலில் இருக்குது. அதனால் தாய்ப்பாலை தவிர முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த உணவும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்கவும் வேண்டாம். ஆனால் இந்த தாய்ப்பாலை கூட எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சும்மா அப்படியே சும்மா எப்போ பார்த்தாலும் குழந்தைக்கு தூக்கி கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு தெரியும் எப்பொழுது அதுக்கு பசிக்குதுன்னு தெரியும். ஸோ பசிக்கும் பொழுது குழந்தை அழுகும். அந்த நேரத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா போதும். நம்ம ஓவராக ஃபீட் பண்ணாலும் குழந்தைக்கு வந்து அது அஜீரணத்தை உண்டு பண்ணும். குழந்தைக்கு வந்து வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதுக்கு ஒரு நம்ம மருத்துவம் தேவைப்படும். அதனால் 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு அதுவே போதும். ஆனால் 6 மாதத்தையும் தாண்டி குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இணை உணவுகள் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே தாய்ப்பாலோட போகக்கூடாது. ஆனால் அந்த இணை உணவுகள் அப்படிங்கிறது 100% வீட்டில் சமைத்த உணவாக தான் இருக்கணுமே தவிர வெளியே கடைகளில் வாங்கியோ இல்லை டப்பாக்களில் விற்கின்ற உணவு கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அந்த இணை உணவு அப்படிங்கிறது வீட்டில் சமைக்கக்கூடியதாக இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த குழந்தைக்கு அப்போதான் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நாமளும் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு அங்கத்தினர், வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதையே தான் நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைக்கு வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். 6 மாதத்துலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பயே குழந்தைகளுக்கு வந்து ஹேண்ட் டு மவுத் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. கைக்கும் வாய்க்கும் உள்ள தொடர்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தாய் சாப்பிட்றப்ப கூடவே அமர வைத்து குழந்தைகளையும் அவங்க தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட வைக்கும் பழக்கம் கண்டிப்பாக உண்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது குழந்தையோட தன்னம்பிக்கை எண்ணத்தை வந்து அதிகமாக தான் வளர்க்கும். சரி, என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, எடுத்த உடனே குழந்தைகளுக்கு வந்து திட உணவு வந்து கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது? தானியங்கள், பயிறு வகைகள். ஸோ இந்த தானியங்களும் பயிறு வகைகளும் முளைக்கட்டியதாக தான் கொடுக்கணும். ஏன் வந்து குழந்தைகளுக்கு வந்து முளைக்கட்டிய பயிர்களோ தானிய வகைகளோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம அப்படியே நம்ம எடுக்கிறப்ப அது பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, பன்முக சர்க்கரை தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் அதை முளைக்கட்டிய தன்மையாக நம்ம மாற்றுறப்ப அது மோனோசாக்கரைடாக இருக்கும். ஸோ அது குழந்தைகளுக்கு வந்து எளிதில் வந்து செரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தானியங்கள் எதுவானாலும் அதை நீங்கள் வறுத்து கொடுக்குறீங்களோ இல்லை பொடி பண்ணி கொடுக்குறீங்களோ கஞ்சியாக கொடுக்குறீங்களோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய ஒரு தானியங்களாக இருக்கிறது ஒரு சிறந்த விஷயம். குழந்தைக்கு சிறந்த தானியம் 2 அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அடுத்து வந்து கோதுமை. ஸோ இந்த கோதுமையை குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, லைட்டாக வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி தான் வந்து குழந்தைகளுக்கு கோதுமையை கொடுக்கணும். அதே மாதிரி கேழ்வரகு முதலில் குழந்தைகளுக்கு வந்து கேழ்வரகு ஆட் பண்ணுறப்ப இந்த தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பால் தான். ஸோ ஒரு 6வது மாதத்திலிருந்து ஒரு 9வது மாதம் வரை கேழ்வரகு என்ன பண்ணுங்க, நாள் இரவே வந்து நைட்டு ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நல்லா அலசி கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி பிழிஞ்சோம் அப்படின்னா, சுத்தமான வெண்துணியில் பிழிஞ்சோம் அப்படின்னா பால் வரும். ஸோ அந்த பாலை தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதனால குழந்தைகளுக்கு எந்த பக்க விளைவுகளும் வராது. ஸோ எவ்வளோ அந்த கேழ்வரகு பால் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ml 60 ml வரைக்கும் கொடுக்கலாம். கூட வந்து உப்பு வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி சேர்த்து குழந்தைகள் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய பால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பால் தான். அதே மாதிரி கஞ்சியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ கஞ்சி எல்லாமே முளைக்கட்டிய பயிர்கள்லேருந்து தான் எடுக்கணும். அடுத்தது நம்ம முட்டை அப்படிங்கிறது, முட்டை வந்து எடுத்தோடனே முட்டையோட வெண்கருவு கொடுக்கக்கூடாது. முட்டையை வேக வச்சு முட்டையோட மஞ்சள் கருவை தான் முதலில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த 9வது மாதம் வரை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது வந்து முட்டையோட மஞ்சள் கருவு தான். அதுவும் வேக வச்சு தான் கொடுக்கணும். இந்த ஹாஃப் பாயில் இந்த மாதிரியெல்லாம்
கொடுப்பது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து தொற்று நோய்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி எல்லா சுவைகளையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இனிப்பு சுவை கொடுக்கணும், புளிப்பு சுவை கொடுக்கணும், கைப்பு சுவை கொடுக்கணும், கார்ப்பு சுவை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா சுவைகளும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இனிப்பு சுவை அப்படிங்கிறப்ப வந்து எந்த வகையான இனிப்புகள் எடுக்கலாம் அப்படின்னா, முதலில் பழங்களோட இனிப்பு தான். இங்கே இனிப்பு அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரையோட இனிப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெள்ளை சர்க்கரையை குழந்தைகளுக்கு கொடுக்காம பழகிறோமோ அந்தளவுக்கு குழந்தைகளோட இம்யூனிட்டி வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சுரப்புகளும் நல்லாயிருக்கும். ஸோ பழுத்த பழங்கள் எதுவானாலும் ஸோ அந்த பழங்களை வந்து என்ன பண்ணலாம், மசிச்சு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு சுவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். இங்கே புளிப்பு அப்படிங்கிறது வந்து உடனே புளி சாதம் கிடையாது, புளி கரைச்ச கரைசல் கிடையாது. தயிர், அதாவது தயிரில் வந்து நிறைய நல்ல உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அந்த தயிரை வந்து புளிக்க வச்சு மைல்டாக இருக்கிறப்ப அந்த தயிரில் வந்து சாதத்தில் போட்டு மிக்சியில் அரைச்சோ இல்லை நல்லா கூழாக பிசைச்சோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து கைப்புச்சுவை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள். ஸோ நார்மலாகவே சில கீரைகளில் மாடரேட்டாக வந்து கைப்புச்சுவை இருக்கும். ஸோ அந்த கீரை பருப்பு இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு அதை சாதத்தோட சேர்த்து அரைச்சு குழந்தைகளுக்கு வந்து ஊட்டலாம். அதே மாதிரி கார்ப்புச்சுவை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னா கார்ப்புச்சுவை நம்ம உணவில் ஆட் பண்ண தான் குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளரும். அதே மாதிரி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராது. ஆனால் இங்கே கார்ப்புச்சுவை அப்படிங்கிறது பச்சை மிளகாயோ இல்லை நம்ம சொல்லக்கூடிய மிளகாய் பொடியோ கிடையாது, மிளகு. எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம மிளகை உணவில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்கும். அதே மாதிரி துவர்ப்பு சுவையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஸோ துவர்ப்பு சுவை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னா மோஸ்ட் ப்ராப்ளி எடுக்கக்கூடிய நம்ம பருப்புகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை இருக்குது, கேழ்வரகு இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் துவர்ப்பு சுவை இருக்குது. ஸோ அந்த மாதிரி துவர்ப்பு சுவையை எடுக்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இந்த 6 மாதத்திலிருந்து 9 மாதம் வரையும் எடுத்துக்கொள்ளக்கூடியது. அடுத்து 9 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை, அதாவது அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப எல்லா உணவுகளையும் கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் செமிசாலிடாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது சாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக இந்த தயிர் சாதம்னாலோ அப்படியே வந்து நம்ம முன்னாடி மிக்சியில் அரைச்சி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாதமாக பிசைஞ்சு செமிசாலிடாக கொடுக்கலாம். பழங்கள் வந்து கூழாக கொடுக்காம கொஞ்சம் பப்பாளி பழம் மாதிரி பழங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அது உள்ளே போனாலும் அந்த பற்கள் கடிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பழங்கள் வந்து கொடுக்கலாம், மாம்பழம் கொடுக்கலாம், எல்லா பழங்களும் வந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குழந்தைகளுக்கு பிஸ்கட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் கொடுக்காம எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது நல்லது. அடுத்து 1 வயதிலிருந்து 2 வயது வரைக்கும் அப்பயே நம்ம வந்து இந்த 9 மாதங்கள்லேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அசைவம் சேர்க்கும் பழக்கம் உடையவர்கள் சூப் போன்ற விஷயம் கொடுக்கலாம். மட்டன் சூப் கொடுக்கலாம், அது மாதிரி கோழி சூப் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த 1 வயதிலிருந்து 2 வயது வரைக்கும் அசைவம் சேர்க்கும் பழக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவம் கொடுக்க ஆரம்பலாம். அது மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளும் வந்து குழந்தைகளுக்கு வந்து சேர்க்க பழகணும். யூஸ்வலாக வந்து பாவக்காயெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க. பாவற்காயை வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி வச்சு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லா சுவைகளும் பழக்கப்படுத்துங்க. அது ரொம்ப அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறது, எல்லா சுவைகளும் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். இனிப்பு சுவை ஒன்றுதான் சுவை, அதுவும் வெள்ளை சர்க்கரையில் செய்தது மட்டும்தான் சுவை அப்படிங்கிறத வந்து தயவு செய்து அந்த பச்சை மரத்தில் ஆணியில் அரைகிற மாதிரி பதிய வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கடுத்து 2 வயதுலேருந்து 3 வயது வரை பெரியவர்கள் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதே மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த பால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் என்ன டாக்டர் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த பசும்பாலை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னா, அந்தந்த உயிரினங்களுக்கு அவர்களுடைய பால் தான் ஒரு சிறந்த விஷயம். ஸோ பசும்பால் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தேவையில்லை. ஆனால் மோர் தயிர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் வயிறில் பல நன்மைகளை உண்டு பண்ணி குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அது மட்டும்தான் கொடுக்குமே தவிர மற்ற வேறு நீங்கள் வெளியில் செலுத்தக்கூடிய மருந்துகளால் கொடுக்க முடியாது. அதனால தயவு செய்து மோர் தயிர் அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் பால் குழந்தைக்கு வேண்டாம். எல்லா பழங்களும் கொடுங்க, எல்லா உணவு வகைகளும் கொடுங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த உணவையும் சேர்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த 10 வயது வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன உணவு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோமோ அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதோ அதுதான் வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நிரந்தர நன்மையை தரும்.